குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் அன் ரய்யத்திஹி. உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதாரிகள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த பொறுப்புகளை பற்றி அவர்களிடத்தில் விசாரிக்கப்படுவார்கள். அந்த விசாரணைகளை சரியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லுகிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பை சரியாக நிறைவேற்றுங்கள், அதை பற்றி உங்களிடத்தில் மறுமையிலே கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமநிலைகளை பேண வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. சமநிலைகள் நாம் பேண வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் பூமியிலே வாழும் காலங்களிலே கொஞ்சம் வசதி வந்து விட்டால் நாம் இஸ்லாத்தின் கடமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, கொஞ்சம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படியாக செல்வங்களை கொடுத்து விட்டால் அவனையே நாம் மறந்துவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு படைக்கப்பட்டது, உங்களுடைய படைக்கப்பட்ட நோக்கம் என்னை வணங்குவதற்காக வேண்டி என்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது மட்டும் அல்லாமல் அடுத்த படைப்பினங்களுக்கு இடையூறாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த படைப்பினங்களுக்கும் இடையூறாக நீங்கள் இருக்க வேண்டாம். எந்த படைப்பினங்களுக்கும் இடையூறாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய படைப்பினங்கள் எல்லாம் பரிசுத்தமான படைப்பினங்கள். ஒன்றுக்கு இன்னொன்று இடையூறாக இருக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வினுடைய விருப்பம்.